வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்கள் தொடர்பில் கலந்துரையாட இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கைக்கு வருகை. நீர்கொழும்பில் உள்ள பாடசாலை ஒன்றின் அதிபர் சடலமாக மீட்பு. இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதிகளை மீட்கட்டமைப்பதற்கான சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க இரு நாட்டு பிரதமர்களும் இணக்கம். விரிவான செய்தி. இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் விரைவில் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய மீனவர் சம்மேளன பிரதிநிதிகள் நேற்று இந்திய பிரதமர் அலுவலகத்தின் மத்திய இணை அமைச்சர் வி நாராயணசாமியை சந்தித்தபோது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விரைவில் விடுவிப்பதற்கு தலையீடு செய்யுமாறு மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் இதன்போது கோரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களை விடுவிப்பதுடன் அவர்களது படகுகளை பாதுகாப்பாக மீட்பதற்கும் மத்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணை அமைச்சர் வி நாராயணசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட 41 மீனவர்களும் தமிழகத்தை சென்றடைந்துள்ளனர். இவர்கள் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இலங்கையில் இடம்பெறவுள்ள பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு MTV MBC ஊடக வலையமைப்பு இன்று விசேட ஊக்குவிப்பு திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா யூத் அமைப்புடன் இணைந்து MTV மற்றும் MBC இந்த திட்டத்தை முன்னெடுக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரச தலைவர்கள் மாநாட்டையொட்டி பொதுநலவாய இளையோர் மாநாடு நடைபெறவுள்ளது. இன்று சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட இந்த ஊக்குவிப்பு திட்டத்தின் ஒரு அங்கமாக நாளை மறுதினமான அக்டோபர் 2ஆம் தேதி பருத்தித்துறையில் வாகன தொடர் பவனி ஆரம்பிக்கப்பட உள்ளது. அனைத்து மாவட்டங்களை உள்ளடக்கும் வகையில் பயணத்தை மேற்கொண்டு தேவேந்திர முனை ஊடாக நவம்பர் 2ஆம் தேதி கொழும்பு காலி முகத்தடலை பவனி வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிகப்பு மலை மற்றும் அவரங்கவிலா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட எரிகள் குறித்து இலங்கை விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆய்வு சர்வதேச சமூகத்தின் வரவேற்பை பெற்றுள்ளது. அண்மையில் நடைபெற்ற சர்வதேச விண்வெளி மாநாட்டின் போது இந்த ஆய்வுகள் தொடர்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக மருத்துவ ஆய்வு நிலையத்தின் பணிப்பாளர் டாக்டர் அனில் சமரநாயக்க குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் போது கார்டிவ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து சிவப்பு மலை மற்றும் அரலகங் வில எரிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அரலகங் வில பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் தொடர்பான தொகுப்பை இணையதளத்தில் பலர் பார்வையிட்டுள்ளதாக மருத்துவ ஆய்வு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு தொடர்பில் முதற் தடவையாகவே இத்தகைய தொகுப்பு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அனில் சமரநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை விஞ்ஞானிகளுக்கு கிடைத்த வெற்றியாகவும் இதனை கருத முடியும் என மருத்துவ ஆய்வு நிலையம் அறிவித்துள்ளது. யாழ தேசிய சரணாலயம் நாளை மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட உள்ளது. இதற்கமைய நாளை முதல் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சரணாலயத்தை பார்வையிட முடியும் என வன ஜீவராசிகள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா தெரிவித்துள்ளார். தற்போது வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. தேவையற்ற தாவரங்கள் அகற்றப்பட்டுள்ளன. சரணாலயத்திற்குள் காணப்படும் கட்டடங்கள் நிறப்பூச்சு பூசப்பட்டு கழிவறைகள் புனரமைக்கப்பட்டு உயர்தரத்தில் யாழ சரணாலயம் காணப்படுகின்றது. சரணாலயத்தை பார்வையிட வருமாறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். யாழ சரணாலயம் நாளை திறக்கப்பட உள்ளது. யாழ தேசிய சரணாலயம் இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மூடப்பட்டிருந்தது. வறட்சி காலத்தின் வனவிலங்குகள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. நாட்டின் கல்வித்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை தொழில் தொடர்பான பிரச்சினைகள் தீர்க்கப்பட மாட்டாது என வடமேல் மாகாண அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றிலேயே அவர் இதனை கூறினார். மருதானை குப்பியாவத்தை ஜெயசேகரா ராம விகாரையில் அநாகரிக தர்மபாலாவின் 149வது நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று இந்த நிகழ்வு நடைபெற்றது. විශ්වවිද්‍යාල වලින් බිහි කරන්නේ බුද්ධිමතුන් නෙවෙයි
எமது பல்கலைக்கழகங்களில் ஊடாக நாம் இன்று புத்திசாலிகளை உருவாக்குவதில்லை. அதனாலேயே எமது நாட்டில் புத்தாக்கங்கள் காணப்படவில்லை. இதனால் எமது பட்டதாரிகள் வீதிகளில் தமக்கு தொழிலை வழங்குமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் எதனை செய்கின்றோம்? கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது தொழில் வாய்ப்புகள் இல்லாத போதிலும் பட்டதாரிகளை அரசாங்கத்தில் தொழில் அமர்த்தி ஏதேனும் சம்பளத்தை வழங்குகின்றனர். உண்மையில் இந்த பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. பிரச்சனையை பொதுமக்கள் மீது சுமத்தியுள்ளனர். பிரதேச சுற்றாடல் அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவுவதாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை தெரிவிக்கின்றது. இதனால் அனைத்து பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் உத்தியோகத்தர் ஒருவரை நியமிக்க முடியாதுள்ளதாக அதன் தலைவர் விமல் ரூபசிங்க கூறுகின்றார். எனினும் இந்த நிலைமையின் கீழ் சுற்றாடல் உத்தியோகத்தர்களை விரைவில் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மாவட்ட சுற்றாடல் அதிகாரிகளின் பற்றாக்குறை நிலவுகிறது. சுற்றாடல் அதிகார சபைக்கு அதிகாரிகளை நிற்பதற்கான பரீட்சைகள் நடத்தப்பட்டன. தற்போது அந்த பரீட்சை பெறுபேறுகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன. எனவே தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான நேர்முக பரீட்சைகள் அக்டோபர் மாதம் 1வது வாரத்தில் நடைபெறும். அதன் பின்னர் ஒவ்வொரு மாவட்ட செயலகத்திற்கும் அதிகாரிகளை நியமிக்க முடியும். இதன் மூலம் எமது நாடு முழுவதும் சுற்றுச்சூழல் சுற்றாடல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் 3 மாதங்களில் பயன் தரும் பப்பாசி செய்கையில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த செய்கையினால் வருமானத்தை பெற முடிவதாகவும் பப்பாசி செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வித ரசாயன பசலைகளுமின்றி முழுமையாக சேதன பசலைகளை பயன்படுத்தி மட்டக்களப்பு புதுக்குடியிருப்பு பகுதியில் 1500 பப்பாசி மரங்கள் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் செய்கை பண்ணப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்தில் அறுவடை முடிந்ததும் 1 கிலோகிராம் பப்பாசி பழத்தை 60 ரூபாய் விலையில் விற்பனை செய்வதாகவும் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர். பப்பாசி பழம் ஒன்று 2 கிலோகிராம் முதல் 3 கிலோகிராம் வரை நிறை கொண்டதாக உள்ளதாகவும் செய்கையாளர்கள் கூறுகின்றனர். இந்த செய்கையின் ஊடாக போதிய அளவு வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடிவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பப்பாசி பயிற்சியை அதிகரித்து வரும் இந்த காலகட்டத்தில் கடந்த 3 வருட காலமாக நாங்கள் பப்பாசி பயிற்சி செய்து வருகிறோம். 1 கிலோ இங்கே 60 ரூபாய் படி விற்பனை செய்கின்றோம். மொத்தமாகவும் குறைந்த விலையிலும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட விவசாய திணைக்கள உதவி பணிப்பாளரிடம் நாம் வினவிய போது 25 ஏக்கரில் குறுகிய கால பப்பாசி செய்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். கதிர்காமம் பிரதேசத்தில் உள்ள 5 பாடசாலைகளுக்கு நாளை மறுதினம் விடுமுறை வழங்கப்பட உள்ளது. கிரிவிகாரையில் விகாராதிபதி கலாநிதி அழுத்வேவ சோரதத்த நாயக்க தேரரின் தகன கிரியைகளை முன்னிட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மாகாண கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. சோரத்த தேரரின் தகன கிரியைகள் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளன. தற்போது கதிர்காம கிரிவிகாரையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக தேரரின் உடல் வைக்கப்பட்டுள்ளது. தமது 71வது வயதில் இயற்கை எய்திய அழுத்வேவ சோரதத்த தேரர் ஊவா வெல்லச பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு புனித மரியாள் கல்லூரி அதிபரின் சடலம் பாடசாலையின் குளியல் அறைக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய சடலம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நீர்கொழும்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மார்க்க இலக்கம் 176 ஹெட்டியாவத்த கரகம்பெட்டிய தனியார் பஸ் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். பஸ்களை நிறுத்துவதற்கு தகுந்த இடம் ஒதுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி பகிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்படுவதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்தும் தீர்வு வழங்கப்படவில்லை என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச ஆசிரியர் தினமாகும். இதனையொட்டி இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தின் மட்டக்களப்பு பிராந்திய நிலையத்தில் நேற்று மாலை ஆசிரியர் வெற்றி பெறும் என நூல் வெளியிட்டு விளைவிக்கப்பட்டது. திறந்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் கான ஞானரத்தினத்தினால் எழுதப்பட்ட இந்த நூல் வெளியீட்டு விழா திறந்த பல்கலைக்கழக பிராந்திய நிலைய பணிப்பாளர் ஏ.டி. கமலநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் எம். செல்வராஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் பல்கலைக்கழக மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இதில் கல்விமான்கள், சமூக பிரமுகர்கள், புத்திஜீவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
2014 ஆண்டின் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிக்கான ஒலிம்பிக் பந்தம் ஏற்றப்பட்டுள்ளது. குளிர்கால ஒலிம்பிக் போட்டியானது ரஷ்யாவில் உள்ள கருப்பு கடல் விடுதியில் இடம்பெறவுள்ளது. இந்த ஒலிம்பிக் பந்தமானது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ரஷ்யாவை வந்தடைய உள்ளது. 1991ஆம் ஆண்டு சோவியத் யூனியனில் ஏற்பட்ட பிரச்சினையை அடுத்து இந்த போட்டிகளை நடத்துவதில் ரஷ்ய நாட்டு ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆர்வம் காட்டி வருகிறார். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள இந்த போட்டி 123 நாட்களுக்கு இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. The goal and culmination of this journey will be the Olympic Stadium in Sochi on 7th of February 2014. There, the Olympic flame will இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.